பிரைஸ் லார்ட், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரோஸ் பிளான்ட் பற்றின வீடியோ தான். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு ரோஸ் வளர்க்குறதுக்கு ஆசையாக இருக்கும், அதே மாதிரி வளர்க்குறதுக்கு பயமாகவும் இருக்கும். வாங்கி வைக்கிற ரோஸ்லாம் சரியாக வளர மாட்டேங்குது அப்படின்ட்டு. அப்படி பிகினர்ஸாக இருக்கீங்க, ரோஸ் வளர்க்க ஆசையாக இருக்குன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்க வேண்டிய ரோஸ் இது தான். இதோட பேர் பார்த்திங்கன்னா காஷ்மீர் ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா கார்டன்லேயுமே இது கிடைக்கும். இது பஞ்சாக தான் பூக்கும். உங்களுக்கு பூவை பார்த்தாலே தெரியும், நிறைய பூ பூக்கும். இதில் வந்து முள் இருக்காது. இதை வச்சே நீங்கள் கண்டுபிடிக்கலாம். சப்போஸ் கார்டனில் பேர் தெரியலன்னு சொன்னாங்கன்னா கூட இதில் வந்து முள் இருக்காது. இதனுடைய கலரை பார்த்து, இதனுடைய அந்த இலைகளை பார்த்து நீங்கள் இது என்ன ரோஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ கரெக்டான சீசன், நமக்கு ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மழையை வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த டைமில் நீங்கள் வந்து இந்த காஷ்மீர் ரோஸ் கிடச்சிதுன்னா வாங்கி வைங்க. 10 இன்ச் பாட் போதும், இல்லை வேஸ்ட்டு பக்கெட்டு தண்ணி கேன் இருந்துச்சுன்னா அது போதும். இதிலலாம் பார்த்திங்கன்னா முள் இருக்கும். காஷ்மீர் ரோஸில் வந்து உங்களுக்கு முள் இருக்காது. அதை வச்சு நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரோஸ் வாங்கிட்டு நீங்கள் செம்மண், தொழு உரம், அப்படி இல்லாட்டி மண்புழு உரம், வேப்பம் புண்ணாக்கு ஒரு கைப்பிடி, கோகோபீட் யூஸ் பண்ணுறவங்களாம் இருந்தீங்கன்னா கோகோபீட் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அப்படி கோகோபீட் இல்லை அப்படின்னா நீங்கள் நல்லா காஞ்ச இலைத்தலைகள் இருக்கும் இல்லையா, அந்த இலைத்தலைகளை நீங்கள் வந்து இந்த மண்ணோட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வச்சாலே உங்களுக்கு போதுங்க. தொட்டிலேருந்து, அதாவது கார்டன்லேருந்து வாங்கிட்டு வந்து உடனே நட்டு வைக்காமல் ஒரு 2 நாள் 3 நாள் உங்களோட வீட்டில் வச்சு தண்ணி ஊற்றி பராமரிங்க. அதுக்கப்புறமா தொட்டிக்கு மாற்றுங்க. தொட்டிக்கு மாற்றின உடனே வெயிலில் வைக்காமல் 2லேருந்து ஒரு 4 நாள் பார்த்திங்கன்னா ஒரு பார்ஷியல் சன்லைட் படுற மாதிரி வைங்க. அதுக்கப்புறமா நீங்கள் டைரக்ட் சன்லைட்டில் மாற்றிக்கலாம். இப்போ நமக்கு டெம்பரேச்சர் இன்னுமே குறையில, திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னு வெயில் அடிக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நல்லா மழை டைமில் பார்த்திங்கன்னா ஃபுல் சன்லைட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரெகுலராக பார்த்திங்கன்னா 15 days ஒன்ஸ் வந்து வேப்ப எண்ணெய் தெளிங்க. 15 நாளுக்கு ஒரு தடவை உரம் கொடுங்க, மண்புழு உரம் கொடுங்க, தொழு உரம் கொடுங்க. அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இந்த ரோஸ் சூப்பராக வளரும்.